இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. அமெரிக்கா ஈரான் இடையேயான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த நம்பிக்கையான சூழல், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100க்கும் கீழே சரிந்தது சந்தையில் பெரும் ஏற்றத்தை ஏற்படுத்தியது. இந்திய பங்கு சந்தைகள் ஏற்ற பாதைக்கு திரும்பின. சென்ற வாரத்தில் மட்டும் சென்செக்ஸ் 4230 புள்ளிகளும், நிப்டி 1337 புள்ளிகளும் உயர்ந்து காணப்பட்டன. நாட்டின் டாப் 10 முன்னணி நிறுவனங்களில் இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தவிர்த்து மீதமுள்ள 8 நிறுவனங்களின் ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு ஒரே வாரத்தில் 4.13 லட்சம் கோடி உயர்ந்துள்ளது. இதில் HDFC மற்றும் ICICI வங்கி முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை வழங்கியுள்ளன. இந்த அதிரடி ஏற்றத்தில் அதிக பலனடைந்தது HDFC வங்கிதான். இந்த வங்கியின் சந்தை மதிப்பு மட்டும் ஒரே வாரத்தில் 91,282 கோடி ரூபாய் உயர்ந்து ஒட்டுமொத்தமாக 12.47 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. ICICI வங்கியின் மதிப்பு 76,036 கோடி அதிகரித்துள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ஈரானில் இருந்து 4 கப்பல்களில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய மத்திய அரசின் அனுமதியை கோரியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறியதாவது, ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு விதித்திருந்த தடையை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அந்த விலக்கு ஏப்ரல் 19 முடிவடைய உள்ள நிலையில் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை மத்திய அரசிடம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கோரியுள்ளது. ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கும்போது அது இந்திய சடங்குகளை மீறாமல் இருக்க வேண்டும் என்பதில் அந்நிறுவனம் கவனமாக உள்ளது என அந்த வட்டாரங்கள் கூறின.